to Tamil Gospel Tabernacle channel. யாத்ராகமம் 21:6. யாத்ராகமம் 21:6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இங்கே ஒரு அடிமையை வாங்கினால், எல்லாவற்றாலும் ஒரு அடிமையை பிடித்தால், ஒரு அடிமை கிடைத்தால் என்ன செய்யணும்னு அங்க சொல்லியிருக்கு. அவன் எஜமான் அவன் என்ன செய்யலாம்? நியாயாதிபதியத்தில் கொண்டு போறான். கதவின் அருகே இல்லாவிட்ட கதவின் நிலை அருகே கொண்டு சேர பண்ணி அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். இன்னைக்கு குத்துதலை குறித்து நான் சொல்றேன். குத்துதல், காது குத்தப்பட்டுச்சுன்னா அவன் யாரு? கடைசி வரைக்கும் அவன் யார்கிட்ட சேவிக்கணும்? அந்த எஜமான்ட்ட அடிமை போல இருக்கணும். அதனால நம்ம காது குத்துறது இல்லை. நாம எந்த காரியத்துக்கு யாரும் இல்லை, அடிமைகள் அல்ல. அதனால சிபிஎம்ல இல்லாட்டா பெந்தேகோஸ்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பின்பு நம்ம இந்த காது குத்துற வேலைகள் இல்லை நமக்கு. ஏன்னா அவங்க அடிமைகள் அல்ல, நாம் சுயாதீனர்கள். அப்போ ஒரு எஜமான் சொன்னா அந்த எஜமானுடைய குமாரன், அந்த எஜமானுடைய மனைவி, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாருக்கு காது என்ன செய்யாது? குத்தி இருக்காது. அப்படி குத்திட்டா அவன் யாரு? அவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு அடிமை, ஒருத்திக்கு அடிமை. அவன் அப்ப நாம அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள அடிமைத்தனம் என்ன? முதலாவது இந்த காது குத்தப்பட்டது. காது குத்தப்பட்டது. பிசாசு ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய செவியை தான் கண்ட்ரோல் பண்றான். முதலாவது உன்னுடைய காதை கண்ட்ரோல் பண்றான். பல காரியங்களை கேட்பது. நீ சும்மா இருந்தா கூட எங்கேயோ கேட்ட குரல் வரும். சினிமா பாட்டு வரும், ஏசுறது கேட்கும், சிரிக்கிறது கேட்கும், உன்னை பத்தி பேசுறது கேட்கும், நல்லது பேசுறதும் கேட்கும், கெட்டது பேசுறதும் கேட்கும், வாகனத்தின் சத்தம் கேட்கும், தொழிற்சாலையின் சத்தம் கேட்கும். என்னென்ன சத்தங்கள் உண்டோ, என்னென்ன சத்தம் இருந்தாலும் நீ என்னதான் காதை பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டாலும் அது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு? கேட்டுட்டு தான் இருக்கு. கேக்குதா இல்லையா? செவிடுன்னு சொல்றாங்க, காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட சில காரியத்தை அப்படி பேசினா அப்படிங்கிறாங்க. எப்படியா கேட்டுச்சு? கேட்டுச்சு அப்படிமா யோசிச்சு பாரு. உன் காதில் அடிமைத்தனம் இருக்கிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்ன ஆடுகள் சினிமா சத்தத்தை கேட்பதில்லை, டிவி சத்தத்தை கேட்பதில்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. வாசியுங்க. யோவான் 10:16. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்நியனுடைய அப்படி இருக்கா? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்த ஆடுகளுக்கு அது அடிமை அல்ல. அடிமைக்கு தான் எது கேட்கும்? எல்லா சத்தமும் கேட்கும். அந்த பாட்டு வந்த உடனே ரிதமுக்கு கை காலு எல்லாம் ஆடும், வாயு முணுமுணுக்கும், சோத்திரம் திருப்பி சோத்திரம் தப்பா பாட்டேன்னு சொல்லுவோம். எல்லா கதையும் கேட்கும், இன்ட்ரெஸ்டாக கேட்போம். அது கேட்கறதுக்கு ஏதாவது என்ன மெல்ல பேசுற, கொஞ்சம் சத்தமா பேச, எனக்கு நல்லா கேட்க மாட்டேங்குது அப்படிமோ. மற்ற சத்தங்கள் நமக்கு ரொம்ப, நீ அடிமைத்தனத்தில் இருந்தா உனக்கு எல்லா சத்தமும் கேட்கும், குப்பையெல்லாம் கேட்கும். ஆனா நீ கர்த்தருக்குள்ள இருந்தேனா, நீ எஜமானனாக இருந்தால் உனக்கு அந்த காது அடிமையா இருக்கும். உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக, உன்னுடைய அவயவம் காது உன்னுடைய அவயவம், உன்னுடைய சரீரத்தில் ஒரு பாற்று, அதை நீதிக்கு தான் நீ அடிமையா கொடுக்கணும். ரோமர்
4 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயம் செவி ரொம்ப கவனம். இந்த வார்த்தை கேட்டதுனாலதான் நமக்கு சண்டை போட்டுறோம். நம்ம காதுல வந்த உடனே அது காதோட நின்னுட்டா பரவாயில்ல, அது உள்ள போய் எங்க வருது, இருதயத்துக்குள்ள போய் குழப்பி அது என்னை எப்படி பேசலாம், என்னை அந்த வார்த்தை கேட்டுருச்சு. பாத்தீங்களா? நீ கேட்க வேண்டிய சத்தம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பிசாசு பேசுறது உனக்கு கேட்க கூடாது. யார் பேசுறதான் கேட்கணும்? தேவன் பேசுறதுதான் உனக்கு கேட்கணும். உன் காதை நீ அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. இருக்கிற குப்பையெல்லாம் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கேட்காதே. அப்படி நீ கவனிப்பாயானால், கேட்பாயானால், உன் வேலைக்கார உன்னை ஏசுறத கூட என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீ கேட்க வேண்டியிருக்கும். வாசிங்க நீதிமொழிகள் பிரசங்கி 7:21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். வேலைக்காரன் சொல்லுவான், இந்த ஆள் சரியே இல்லையா, ஆமா நீ அதையும் நின்றுட்டு என்ன சொன்னடா அப்படின்னா நீ அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தான் தள்ளணும். நம்ம சில காரியங்களெல்லாம் அப்படியே செவிடன் போல என்ன செய்யணும், போகணும். நீ உன் காதை குத்துறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. காது குத்துறதுக்கு இடம் கொடுத்தேன்னு நீ அடிமை. எஜமானா இருந்தால் உன் காது அடிமை ஆகாது. ஒருத்தன் ரோட்ல போறான், ஒரு பெண் ரோட்ல போறா அப்படின்னா புருஷனும் மனைவியும் காது குத்திருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், இவங்க 2 பேருமே யாரு, 2 பேருமே அடிமைகள். அந்த குடும்ப பிள்ளைங்க எல்லாம் போது அதுவும் காது குத்திட்டு போகுது அப்படின்னா அதுவும் என்னது, அடிமை. அப்ப நம்ம ஜீவியத்தில் இந்த காது குத்தப்படுதல் என்பது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய செவி அடிமைத்தனத்தில் போறது. அதனால தானே பாருங்க, பாம்பு காதுமாங்க ஒரு சிலருக்கு. அப்படியே இவங்க பேசுறதுக்குள்ள இவன் கேட்டுருவான், அப்படியே சொல்லுவான், ஏய் நீ என்னைய பத்தி தான் பேசுன, ஒட்டு கேட்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. உங்க காதுல வேண்டாம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு. நீ சொல்லிடணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம், 9ம் சொல்ல வேண்டாம். ஒரு சிலருக்கு அப்படி இல்லை, சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொல்லாம போயிட்டானா, ஏய் சொல்லு சொல்லு சொல்லு, பின்னாலே போயிடுவான். என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு, நீ சொல்லு, சும்மா சொல்லு, நான் யார்த்தையும் சொல்ல மாட்டேன். அவனை ப்ராமிஸ் பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி எல்லாத்தையும் கறந்துருவான். உன்னுடைய செவி ஜெயிச்சிருக்கா தோத்திருக்கா? அடிமைத்தனத்தின் செவியா? உன் காது குத்தப்பட்டிருக்கிறதா? உன் காது குத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா நீ அடிமை. உன் செவி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற. செவியில விருத்த சேதனம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறார். செவியில விருத்த சேதனம் பண்ணாதான் செவியில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். காதுல ஒரு பிரதிஷ்டை. அந்நிய சத்தத்தை நான் செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், தேவ சத்தத்தை மட்டும்தான் கேட்பேன். அப்போஸ்தலர் 7 இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம். 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். செவியில விருத்த சேதனம் இல்லாதவன் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நிற்பான், ஆவியில நிரம்ப மாட்டான். செவியில விருத்த சேதனம் இருக்கணும், செவி ஜெயிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அடிமைத்தனம். அதாவது எந்த ஒரு காரியம் ஆனாலும் நம்முடைய உள்ளத்துல மனதுல போகணும் அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு பகுதி எது? செவிதான். ஒருத்தன் உனக்கு செவி அடிமைத்தனம் செவிடா இருக்கு, கேட்கல. ஒருத்தன் ஏசனா கூட நீ படிச்சு சிரிச்சுட்டே போவ, பரியாசம் பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே போவ. ஏன்னா உன் செவி கண்ட்ரோல்ல இருக்கு, உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. என் தாசனை இல்லாமல் செவிடன் யார்? அதை விட்டு அவன் பேச தொடங்கினாலேயே இப்படித்தான் பேசியிருப்பான். தூரத்தில் என்னைய பார்த்த உடனே என்னவோ பேசினாங்க, என்னவோ சிரிச்சாங்க, ஏதோ நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவன் உதட வச்சு இவனே ஒரு புது மொழியை ஃபார்ம் பண்ணிடுவான். இப்படிலாம் பேசியிருப்பாங்க, இப்படி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் உன்னுடைய செவி குத்தப்படணும். குத்தப்படக்கூடாது. குத்தப்பட்டுச்சுன்னா நீ அடிமை. காது குத்தப்பட்டிருந்தால் நீ அடிமை. உன்னுடைய செவியில உனக்கு ஒரு ஜெயம் வேணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. வாசிங்க, அப்படி இருக்கா வசனம்? யோவான், அவைகள் என் சத்தத்தை
அறிந்திருக்கிறபடினால் அந்நியனுக்கு பின்னால போகாதா? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். பாருங்க, இந்த நீங்க பீச் போயிருக்கீங்களா? பீச்சுகளுக்கு போனீங்கன்னா, இந்த ஜிகு பீச் அதுலாம் போனீங்க, இல்ல மெரினா பீச்ல எல்லாம் போனீங்கன்னா குதிரையில ஏத்திட்டு போவாங்க. ஒரு லிமிட்டுக்கு பிறகு விட்டுருவான், குதிரையோட ஒன்னையும் விட்டுருவான். நம்ம வேற சரி நம்ம தான் காசு கொடுத்துருக்கோமே அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் போனீங்கன்னா இவன் இங்க இருந்து ஒரு விசில் அடிப்பான், ஒரு சவுண்ட், அதுக்குன்னு ஒரு சவுண்ட் வச்சிருக்கான். அடிச்ச உடனே அவன் குதிரை என்ன செய்யும்? நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் யோசிச்சு பார்த்தேன் ஜிகு பீச்சில் மும்பைல, என்னடா இது வாட்டுக்கு போகுது, இவனை ஏற்றி விட்டுட்டான், இவன் அப்போ இஷ்டத்துக்கு சுத்திட்டு வரலாம்ல 10 ரூபா கொடுத்துட்டு. அவன் போட்டு போயிட்டானா என்ன பண்ணுவான்? இல்ல அது அவனை தூக்கி போட்டுச்சுன்னா என்ன? இப்படி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த சர்டன் இடத்துக்கு போனவனே இவன் அடிச்சான் பாருங்க ஒரு விசில். அது 100-150 குதிரை போய்கிட்டு இருக்கு. அவன் குதிரையை அனுப்பி விட்டுருக்கான். அடிச்ச உடனே இந்த குதிரை அந்த ஸ்பாட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் அடிச்சிட்டான். அந்த குதிரை அதுலயே தானே, அவன் ட்ரைனிங்ல தானே இருக்கு. இவன் விட்டுட்டு சும்மா நிக்கா, அது அவனை தூக்கி கொண்டு எங்க விட்டுருச்சு, இங்க நின்னுச்சு. போக மாட்டேங்க. அந்த விசில் அடிச்ச உடனே ரிவர்ஸ் ஆயிடு. உன்னைய காலையில கத்திர எழுப்புனா எழும்பிடுறியா? உன் காது குத்தப்படாம இருக்கணும். குத்தப்பட்டுச்சுன்னா நீ அடிமை, உனக்கு வேற சத்தம் தான் கேட்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, டயர்டா இருக்கு, ஃபீல் பண்ணு. இதெல்லாம் இன்னைக்கு கூட்டமும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஆபீஸும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. தூங்குடா, இழுத்து தூங்குடா சொல்லுவான். அது வேற சத்தம். உன் காது குத்தப்பட்டிருக்க கூடாது. உன் காது குத்தப்பட்டிருந்தால் நீ அடிமை. நீ எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுப்ப. பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறது ரொம்ப கரெக்டா கேட்கும். உன்னை பத்தி தீமையா பேசுறது ரொம்ப கரெக்டா கேட்கும். பின்மாற்ற கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கும். விழுந்து போன கதைகள் ரொம்ப ஸ்டோரி, அது பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பாருங்க, செல்லு வச்சு அவன் பேசி பேசி கேன்சரே வந்துருதான். பேசி பேசி என்ன வந்துருது? அந்த செவி பறைய போயிருது. கேட்டு 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 செவி பறை அறந்துருது. அது ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவான். ஆனா பைபிள் சொல்லுது, கேட்கறதுனால உன் செவிகள் என்ன செய்யறது இல்ல, ஃபுல் பண்ணிருதா? அது எவ்வளவு பேசினாலும் குப்பை மாதிரி பாதாளம் மாதிரி வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. நல்ல கதையை சொல்லுங்க. எப்ப என் காது நிறைஞ்சிருச்சுடா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? காது வலிக்குன்னு வேற சொல்லியிருப்பீங்க. ஆனா என்ன சொல்லியிருப்பீங்க? காது நிறையாது. கேட்கறதுனால் அப்படி இருக்க அவசரம். கேட்கறதுனால் பிரசங்கி 1:8 கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அது எப்படி நிரப்பப்படும்? அது பெரிய பாதாளமாச்சே. அவாட்டுக்கு எவ்வளவு நாளும் சொல்லுங்க. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய காது குத்தப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் அவயவங்களை அடிமையாய் பிசாசுக்கு விட்டுறக்கூடாது. எல்லாவற்றையும் கவனிக்காதீங்க, போயிட்டே இருங்க. உங்களை கூப்பிட்டா திரும்புங்க, உங்களை பேசினா திரும்புங்க. உங்களை ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. மற்றவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. நீ கேளாதவன் போல போனோம். சவுல ஃபர்ஸ்ட் அனாயின்ட் பண்ணிட்டு வராங்க. அவனை எல்லாரும் சொன்னாங்க, இவனா 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 ராஜா, இவனுக்கு போய் எவனாவது ராஜான்னு சொல்லிட்டு காணிக்க கொடுப்பானா? போ சொல்றா அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா சவுலுக்கு நல்லா என்ன செஞ்சது கேட்டுச்சு, இதே பையா நம்ம இப்படி எல்லாம் பேசுறாங்களே. ஆனா அபிஷேகம் இருந்துச்சு பாத்தீங்களா? அதனால அது அவனுக்கு துக்கத்தையே என்ன செய்யல, ஏற்படுத்தவே இல்லை. அவன் பாட்டுக்கு போனான், காது கேளாதவன் போல போனான். வாசிங்க 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் வேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இது அபிஷேகம் பெற்ற புதுசு, காதே கேட்காது. உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, சோத்திரம் 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 அப்படின்ட்டு போவ. என்னப்பா என்ன ஊழியத்துக்கா போற? அம்மா சோத்திரம். ஐயோ போக முடியாது, உன்னால நிக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ரொம்ப தெளிவா தெம்பா இருப்பான். ஏன்னா அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த காது கேட்காத போல போய்கிட்டே இருப்போம். என்ன எவன் ஏசினாலும் பரியாசம் பண்ணாலும் நிந்தித்தாலும் என்ன கிண்டல் கேள்வி ஜாலியா போயிட்டே இருக்கும். ஆனால் அபிஷேகம் குறையும் போது அங்கதான் தகராறு. அபிஷேகம் குறைஞ்சது, தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு வந்தான், ஜனங்கள்லாம் பாட்டு பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவ்வளவுதான். இவனுக்கு காது ரொம்ப கிளியரா பாம்பு காது கேட்டுச்சு. அவன் சொன்னான், ஓஹோ தாவீது கொன்றது 10000. ஏன் ராஜ்யபாரத்தை கொடுத்துட வேண்டியான, சிங்காசனத்தை கொடுத்துட வேண்டியான அவனுக்கு. இவனை இனிமே இருக்க விடக்கூடாது, இவனை கொன்னே போடணும்ட்டு அன்னைக்கு தான் அவன் மைண்ட்ல மாற்றும். காதுல அந்த சத்தம் கிளியரா விழுந்துச்சு. வாசிங்க 1 சாமுவேல்
18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அந்த வார்த்தை இப்பொழுது யாராயிடுச்சு? யாரு? சவுலுக்கு அது எப்படி ஆயிடுச்சு? விசனமா மாறிடுச்சு. அது வரைக்கும் ரோட்ல போறவன்லாம் ஏசுனானப்பா, உனக்கு காணிக்க தர முடியாது, நீயா இவனா அவனான்னு பேசினானே, அதெல்லாம் உனக்கு காது கேட்கல. ஏன்னா அபிஷேகம் இருந்துச்சு. அபிஷேகம் குறையும் போது உன் காது அடிமைத்தனத்துக்குள்ள போய் விடுகிறது. அபிஷேகம் குறையும் போது உன் காது அடிமைத்தனத்துக்குள்ள போய் உனக்கு எல்லாம் கேட்குது. அது உன் செவிக்கு பயங்கர எரிச்சலை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது. அன்னையில இருந்து ஈட்டியை தூக்கிட்டான். 39 வருஷம் தாவீதை பகைச்சான், விடாம பகைச்சான். இவனை கொன்றணும், இவனை விட்டுறவே கூடாது, மெண்டல் மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒரே வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. நீங்க யோசிச்சு பாரு, உங்களுக்கு காதுல என்ன சத்தம் கேக்குது? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுற சத்தம் மட்டும் கேட்கட்டும். பிசாசு உங்களை குழப்புவான். நீங்க அந்த சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அந்நிய சத்தத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் யார் சத்தங்கிறத உங்களை கண்டுபிடிக்கணும். அடிமைகளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. காது குத்தப்பட்டவனுக்கு யார் சத்தம் கேட்க முடியாது. ஆனா ஆபிரகாமுக்கு யார் சத்தம்னு என்ன செய்ய முடிந்தது? நிதானிக்க முடிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரனை பலியிடுன்னு. அவன் பாட்டு புறப்பட்டு போறானே, அவனுக்கு தெரியுது அது யார் சத்தம். இது யார் சத்தம்? உன்னத பாட்டில் சொல்றா இல்லையா மனவாட்டி, இது என் நேசரின் சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே எப்படி இருக்கும்? இது என் நேசரின் சத்தம். வாசிங்க உன்னத பாட்டு 5:2. 2:8 5:8 எதனால வாசிங்க? ரெண்டுலயும் வாசிங்க, ரெண்டுலயும் இருக்கும். 2:8 இது என் நேசருடைய சத்தம். 5:2 கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இது என் நேசரின் சத்தம். யார் சத்தம்? உங்க வீட்டுக்காரங்க சத்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல உன்னை அழைத்த தேவனுடைய சத்தமும் உனக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ஃபர்ஸ்ட் உன்னுடைய செவியில நீ அடிமையாகி போய்விடக்கூடாது. உன் காதை நீ ஜெயிக்கணும். கண்ட கதையும் கேட்காதீங்க. எல்லா குப்பையும் கேட்டு அது மண்டையில போய் உட்கார்ந்து உங்களை ஒரு பின்மாற்றக்காரனா மாத்திட்டு தான் அந்த சத்தம் வெளியே போகும். அதனால நாம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய செவிகளை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஒருவனுடைய காதை குத்தினால் அவன் அடிமை. காது குத்தப்பட்டிருக்கா? நம்ம சொல்லுவோம் காது குத்தாரான்னு, அப்படின்னா ஏமாத்துன்னு சொல்லுவோம் உலகத்துல. ஆனா வேதத்தின்படி காது குத்துதல் என்பது அடிமைத்தனத்தின் அடையாளம். உங்களுடைய செவி அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க காதை விருத்த சேதனம் பண்ணுங்க. கர்த்தாவே, வீணான சத்தத்தை கேட்க மாட்டேன், வேண்டாம், வேண்டாத சத்தம் எனக்கு வேண்டாம், அருவருப்பான கதைகள் வேண்டாம், மாம்சீகமான கதைகள் வேண்டாம், வீணான சத்தங்கள், தெய்வீகத்துக்கு புறம்பான எதுவும் வேண்டாம், தேவ சித்தத்துக்கு புறம்பான எதுவும் வேண்டாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை கேட்க அனுமதியாதியம் ஆண்டவரே. அதனால தான் இந்த முனிவர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் எங்க ஓடிவிட்டானுங்க? காடுகள் மலைகளுக்கு போய் தனியா கிடக்கிறது. வேற எந்த சத்தமும் வேண்டாம், அப்படியே இயற்கையில கிடக்கிறது. நம்ம அப்படி அல்ல, இங்க இருந்தே பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? அதை ஜெயிப்பது. அதுக்கு பேர் தான் ஜெயஜீவிங்கிறது. அது ஒதுங்கி போகுதல். அவங்க முனிவர்கள், சித்தர்கள். நாம ஒதுங்கி போறதல்ல, சன்னியாசிகள் அல்ல. நாம் இருந்து என்ன செய்கிறவர்கள்? போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள். உன் காது குத்தப்பட்டிருக்கிறதா? அப்படியானால் நீ அடிமை. உனக்கு தேவனுடைய சத்தம் கேட்காது. அந்நியனுடைய சத்தமும் வீணான சத்தங்களும் பரிசுத்தத்துக்கு மாறான சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவிசுவாசத்தின் சத்தம் அதுதான். அவிசுவாச சத்தம் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்டவன்லாம் அழுவான். டிஸ்கரேஜ். அந்த 10 பிரபுக்கள் திரும்பி வந்து ஜனங்கள்ட்ட தவறான செய்தியை சொன்னவனே அதை கேட்ட போயிட்டு வந்தது 10 பேர் தான். ஆனா கேட்டவன் 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் அழுதான். இந்த 10 பேர் பண்ண சேட்டை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதனால உங்க சத்தம் வந்து மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒன்று செவி. இரண்டாவது என்னாகமம் 25:8 வயிற்றுல குத்தி போட்டான்.
இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். இங்க வயிறு குத்தப்பட்டது. இது எதை காண்பிக்கிறார்? வயிற்றுல கூட உங்களுக்கு ஜெயம் இருக்கணும். வயிற்றுல ஜெயனா எப்படி? போஜனம், சாப்பாட்டை ஜெயிக்கணுங்க. புதிய ஏற்பாட்டில் சாப்பாட்டை ஜெயிக்கணும். பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்களை அழிச்சதுக்கு காரணமே போஜன பிரியர்கள். நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்டதை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம், வெங்காயத்தை நினைக்கிறோம், கோமுட்டிக்காயை நினைக்கிறோம். ஐயோ புயோன்னு அழுதுட்டான். அப்படியே மண்ணா கொடுத்துருக்காரா? அதெல்லாம் எங்களுக்கு இதையே சாப்பிட்டு 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 வெறுத்து போச்சுட்டான். அது உண்மைதான். இந்த ஸ்வீட் கடையில் வேலை பார்க்குறவன்கிட்ட போய் நீங்க ஸ்வீட் சாப்பிட்டியான்னு கேளுங்க, அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு என்ன ஆயிடும்? இப்ப உங்களையே கொண்டு போய் ஒரு ஸ்வீட் கடையில் வேலைக்கு விடுங்க, ஒரு 10 நாள் திருடி திருடி சாப்பிடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போனவனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா என்ன ஆயிடும்? அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு என்ன ஆயிடும்? முடிஞ்சு போன கேஸ் தான். அதே போல இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தா இது திகட்டிடுச்சு அவங்களுக்கு. அவங்க இப்ப சொல்றான், நான் இறைச்சி, காடை, வெள்ளைப்பூண்டு என்னெல்லாமோன்னு சொல்லிட்டான். கடைசியில் பார்த்தார ஆண்டவர் கொடுத்துட்டு அவங்க ஆத்மாவிலோ இழைப்பை உண்டு பண்ணி வழியிலேயே சாகடிச்சார். வயிற்றை ஜெயிக்கணுங்க. ஜெயிச்சிருவீங்களா? வயிற்றை ஜெயிக்கிறதுல, அதாவது ஒரு சிலர் வீக்கா இருப்பாங்க, அது பத்தி பிரச்சனை கிடையாது. வீக், இப்ப இந்த சுகர் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அந்த டயத்துக்குள்ள தண்ணி குடிக்கலன்னா நாவெல்லாம் என்ன செய்யும்? மறந்துருப்பாங்க. அவங்களே உபவாசம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அப்படி அல்ல. சாப்பாட்டுல ஜெயமே கிடையாது, சுத்தமா ஜெயம் கிடையாது. உபவாசத்தை அவன் மாத்திடுறான் சாப்பாட்டுக்காக. சனிக்கிழமை உபவாசம்னா அன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னா உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திடுறான், சண்டே மார்னிங். அப்படி செய்யக்கூடாது. சாப்பாட்டுல உனக்கு ஒரு ஜெயம் இருக்கணும். வாரத்தில் 3 நேரம் என்ன செய்யணும்? நீ 3 தரம் உபவாசம் எடுக்கணும். அன்னைக்கு பிரியாணி வச்சாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, சாவு வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உன்னுடைய இதுல ஸ்டாண்ட் நிப்பாட்டணும், நிக்கணும் 3 times. ஒரு சிலருக்கு வயிறு தான் தேவன். ஏன்னா வயிறு குத்தப்பட்டிருக்கு. இருக்கா அப்படி வசனம்? அவர்களுக்கு தேவன் வயிறு. பிலிப்பியர் 3:19. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் வயிறு தான். சாப்பாடு இருக்கணும். அந்த சாப்பாட்டுக்காக அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்க. சாப்பாடுல உங்களுக்கு ஜெயமே கிடையாது. ஒரு சிலருக்குலாம் பாருங்க, இந்த மீன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மீன்காரங்க நீங்க பாத்தீங்கன்னா, நான் மீன்கார ஏரியாவில் ஊழியத்தில் இருந்தேன். ஐயோ அப்பா, அவனுக்கு அந்த ஸ்மெல் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் கறி இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்படிலாம் ஒரு சிலர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கஞ்சி ஆனாலும் என்ன செய்யணும்? கூழானாலும் என்ன செய்யணும்? கரைச்சி குடிக்கணும். இல்லைன்னா கூழையே குடிக்க வச்சிருவார் கடைசியில். சுகரு டயபெட்டிஸ் நினைத்தா கொண்டு வந்துட்டாருன்னா கடைசியில் வேற வழியே இல்லை. எதுதான் குடிக்கணும்? நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதை குடி? கூளை குடின்னு ஆக்கிடுவார். அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் உங்களுடைய வயிறு குத்தப்பட்டிருக்க கூடாது. வயிறு குத்தப்பட்டதுனால நீங்க செத்து போயிட்டான். யாரு? வயிறு குத்துதல் என்று சொல்றதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 போஜனம், 2வது பரிசுத்த குறைச்சல், பாவம், 3வது காட்டி கொடுத்தல். இந்த 3 சுபாவம் தான் வயிற்றை குத்துறது. யூதாஸ் 4 செத்தான். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அவன் வயிறு வெடித்து செத்தான். வயிறு வெடிச்சிருச்சான். அது எப்படி? ஆண்டவரை போய் காசு கொடுத்து வித்துட்டு வந்துட்டான, காசுக்கு வித்துட்டு வந்துட்டானா எப்படி? காட்டி கொடுத்தல். துரோகம், 1 துரோகம், மற்றொன்று பாவம், மற்றொன்று போஜன பிரியர்கள். போஜன பிரியனே உன் தொண்டையிலே கத்திய வையின்னு சொல்றார். போஜன பிரியர்களா நம்ம இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் போஜன பிரியர்களா இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் பார்த்தார், என்னடா நான் இவனை பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு போகணும்னா இவன் என்ன செய்யறான்? இவ்வளவு லோவா போயிட்டாங்களே, அவருக்கு இவங்களை கொண்டு போய் எப்படி காணாம விடுறது? வாசிங்க 105 சங்கீதமா 6 சங்கீதமா. கேட்டதை கொடுத்தார், சாப்பிடு. அது சாப்பாடு நெஞ்சில இருக்கும் போதே சாவடிச்சிட்டார்.
106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். முடிஞ்சது. அதுவும் கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்கல. எப்படி கொடுத்தாரு? ஒரு நாள் பிரயாணம். ஒரு நாளா 3 நாளா? ஒரு நாள்ல ஒருத்தன் இங்க இருந்து மதுரைக்கு நடந்து போயிருவானா? நடக்க மாட்டானா? பாத்தீங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம். 1 நாள் பிரயாணத்துல எவ்வளவு தூரம்? ஒரு 50 கிலோமீட்டர் போலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு 50 கிலோமீட்டர் 3 அடி உயரத்துல எப்படி இருக்கும்? அவனுங்களும் அப்படியே விழுந்து சாப்பிட்டு, சரி ஸ்தோத்திரம் இனிமே சாயங்காலம் சாப்பிடலாம் இல்ல, சாப்பிட்டு அது நெஞ்சில வந்து வாயில தொண்டையில வந்து அங்க வந்து கடைசியா மூக்குல வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, அப்ப இவனுக்கு என்ன இப்படி பறக்கிறான் சாப்பாட்டுக்கு. இந்த ஒரு சில வீடுகள்ல ஆக்க பொறுத்துருவாங்க, என்ன செய்யாது, ஆற பொறுக்க மாட்டான். வயிற்றுல வாயில சோத்த போட்டு துப்பிக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா, ஷூட்ல சாப்பிட்டு. சோத்திரமா வாயெல்லாம் பொத்துரும். உலகத்திலே சொல்லுவோம், ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன இல்ல, ஆற பொறுக்குது. அதே மாதிரி இந்த ஜனங்கள் சாப்பிட்டு வாசிங்க அந்த வசனம். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். ஆண்டவர் பார்த்தார், மன்னாவே உனக்கு தெவிட்டிச்சா, இனி இந்த மட்டனும் என்ன செய்யணும், தெவிட்டணும், குடுன்னு சொன்னார். குடுத்து அவன் சாப்பிட்டு பொரிச்சு சாப்பிட்டான், குழம்பு ஊற்றி சாப்பிட்டான், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டான், என்னெல்லாமோ பண்ணி சாப்பிட்டான். கடைசியில மூக்குல வந்து நின்றுடுச்சு. அவங்க பாருங்க எவ்வளவு ஒரு போஜன பிரியர்கள். கடைசியில பார்த்தாரு, இவனை வந்து பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது, கொன்றுட்டார். வழியிலேயே சாவடிச்சு. அப்படி இருக்கா வசனம். வழியிலேயே அந்த போஜன அந்த சாப்பாட்டு பிரியர்கள் அவ்வளவு வரையும் கொண்டுட்டார். வேணாம்ப்பா, நீங்க வேணாம், உன்னை உலகத்தை திறந்தவனுக்கு தான் பரலோகம். நீங்க போஜன பிரியர்களா இருக்கிறீங்களா? உங்க வயிறு குத்தப்பட்டிருக்கிறதா? அப்படியானால் நீ ஏசா ஒரு போஜன பிரியன். சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான். நான் சொல்றேன், இந்த சண்டே மார்னிங் சர்வீஸ்ல போய்கிட்டு 7 மணிக்கு போய் மட்டன் கடையில் நின்று, சிக்கன் கடையில் நின்று வாங்கி 9 மணிக்கு குழம்பு வச்சு 9:45 கோயிலுக்கு புறப்பட்டு 10:15 இங்க வந்து 11 மணிக்கு 12 மணிக்கு சர்வீஸ் முடிச்சு போன உடனே சாப்பிடணும். அப்படி நீங்க அழகா இங்க ஒரு சாம்பார் கொடுக்குறாங்க, ஓட்ட சாம்பார். தனியா ஓடும், ரசமா ஓடும், ஊறுகாயாய் வரும். நீங்க எல்லாம், நான் தான் அன்னைக்கு சொன்னல, எல்லாரும் காலையில் 9 மணிக்கு வர்றதா இருந்தா அவ்வளவு வரைக்கும் என்ன செய்யலாம், சத்துணவு கொடுக்கலாம். ஒரு நாள் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போ, சந்தோஷமா கர்த்தருடைய வீட்டில் பிரசாதம் மாதிரி. பிரசாதம் கோயிலில், இந்து கோயில் என்ன கொடுக்குறான், ஒரு டீஸ்பூன்ல ஒரு சுண்டல் கொடுப்பான் பாருங்க. அதுக்கு நாங்க பிள்ளையார் கோயிலில் நிற்போம் வரிசையில். திருப்பி வருவான், அந்த ஒரு கை சுண்டலை வாங்கி சாப்பிட்டு சோத்திர அப்படியே ஒரு சுற்றிட்டு திருப்பி வந்து நிற்பான். அவன் சாமியாரை சத்தம் போடுவான், அந்த பூஜாரி, திரும்பி வரக்கூடாது. ஒரு தீர்த்தமா அது ஒரு இத்தனையோண்டு ஒரு ஸ்பூன்ல ஊத்துவான். அது என்னவோ கலந்திருப்பான் போல இருக்கு, அது இனிக்கும். அதை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி ஒரு சுற்றிட்டு வருவாங்க. இங்க அப்படிலாம் இல்ல, நல்லா தான் கொடுக்குறாங்க. நல்லா தானே கொடுக்குறீங்க. சாப்பாட்டுல குறை இருந்தால் புகார் சொல்லலாம். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையில நீ திருப்தி அடைஞ்சுதான் திருப்பி சோறு சாப்பிட போனோம். இது காலையிலேயே மட்டனை வாங்கி பொரிச்சு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு குழம்புலாம் நல்லா வச்சு கிளியரா வச்சுட்ட பிறகுதான் இவர் வண்டி எடுப்பார், வா போலாம். அப்போ உனக்கு அந்த மைண்ட் ஃபுல்லா அதுல இருக்கு. இல்ல, இன்னைக்கு போகணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அதை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது இன்னைக்கு கிடைக்குமா? ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, உங்களுக்கு எப்ப தீர்க்கதரிசனம் வருதுன்னு கேட்டோம். எப்போ உங்களுக்கு சண்டே சர்வீஸ்ல சொல்லுவார். சொல்லும் போது கையை இப்படி காட்டி காட்டி சொல்லுவார் அந்த வார்த்தையை. அதே போல கண்ணீரா வட்டியும் அவருக்கு. அப்ப அவர் கேட்ட ஒரு நாள், உங்களுக்கு எப்படி தீர்க்கதரிசனம்? ஐயோ, நான் கோயிலுக்கு புறப்பட்டு சைக்கிள்ல வரும்போதே ஆவியானவர் என்னை நிரப்பி ரோடெல்லாம் நான் அழுதுகிட்டு தான் வருவேன். எப்படி இருக்கும்? அவன்லாம் தீர்க்கதரிசி, ரோடெல்லாம் அழுதுகிட்டு அங்கேயே எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? எப்படி இருக்கு? நம்ம அப்படி இல்லை. காலையில் எழுந்திரிச்சு லேட்டா எழுந்திரிச்சு சாப்பிட்டு பொங்கி காலையில் டிஃபன். அந்த சண்டே சர்வீஸ் ஒரு காலையில் உனக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ண முடியாதா?
சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் சாப்பிடுறேன்னு, அதே நேரத்தில் பயங்கர பிஸின்னு வச்சுக்கோங்க, பிசினஸ்ன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு நல்ல காரியம்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாம கிடந்து என்ன செய்வோம்? அப்ப சுகர் ஓடி போயிருது, டயபெட்டிஸ் ஓடி போயிருது, வீக்னஸ் போயிடுது. அப்போ நம்ம விழுந்து 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 செய்யறோம். அப்ப சாப்பாடு நமக்கு நினைவுல வரல. கர்த்தருடைய காரியத்துல நம்ம அப்படி செய்யணும். நீ போஜனத்தை ஜெயிக்கணும். இல்லைன்னு சொன்னா தேவன் அதையும் இதையும், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனால் தேவன் அதையும் இதையும் என்ன செய்வாரு? ஒளிய பண்ணுவார். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அந்த வேலை இருக்கக்கூடாது. உன் வயிறு குத்தப்படக்கூடாது. வயிறு குத்தப்படுதல் என்பது குற்றவாளி, காட்டி கொடுக்கிறவன், துரோகம் பண்றவன். இந்த வருஷத்துல உன்னுடைய சாப்பாட்டுல நீ ஜெயிச்சிருக்கிறியா? நீ கேட்கும் சக்தியில ஜெயிச்சிருக்கிறியா? வீணான காரியங்களை நான் கேட்கறது இல்ல, ஒதுக்கிறேன். தயவு செய்து அந்த கதை வேண்டாம், அந்த வீட்டு கதைலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து பின்மாற்ற கதையில பேசுற உங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. அவன் பிறகு உன்கிட்ட இந்த சப்ஜெக்டே நிச்சய மாட்டான், கொண்டு வர மாட்டான், ஆஃப் பண்ணணும். இரண்டாவது, உன்னுடைய வயிறு குத்தப்படக்கூடாது. வயிறு குத்தப்படுதல் நியாய தீர்ப்பு. வயிறு குத்தப்படுதல் போஜனத்தில் வீக்னஸ். சாப்பாடு விஷயத்தில் நீங்க ஜெயிக்கணும். ஓய்வு நாள்ல சீசர்கள் இயேசு முன்னால போயிட்டு இருந்தார். இவன் அவ்வளவு பேரும் வயிற்று பசியில் எதை கசக்க ஆரம்பிச்சிட்டான், கதிரை கசக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே யோவான் சீசர்கள் வந்தாங்க, என்ன இது, இவங்க என்ன இப்படி சோத்த தின்னு தலைறாங்க, ஓய்வு நாள்ல இப்படி பரிசுத்த குலைச்சல் பண்ணலாமா, செய்யலாமா, இப்படி சாப்பிடலாமா, தப்பு அது. எப்படி இருக்கும்? உடனே அவன் குற்றம் சாட்டுறான் பாருங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியை போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார். அவங்க உடனே குற்றம் சாட்டுறான் பாருங்க பிசாசு. எப்படி சாப்பிடலாம், பசி இல்லைனாலும் எப்படி சாப்பிடலாம், ஓய்வு நாள்ல எப்படி சாப்பிடலாங்கிறான். அப்ப நீ ஓய்வு நாள்ல நீ எப்படி சாப்பிடலாம்? ஆராதனை முடிஞ்ச பிறகு சாப்பிடு, அவனு தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. அந்த ஒரு நேரமாவது நீ போஜனத்தை என்ன செய், ஜெயிக்கணும். இன்னும் சொல்ல போனா சனிக்கிழமை நைட்டு சண்டே மார்னிங் அடிச்சிடணும் ஃபாஸ்டிங். கொஞ்சம் வயிறு சிறுகுடல் வந்து பெருங்குடலை பிடிக்கிற மாதிரி இருக்கும், பெருங்குடல் சிறுகுடலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி தெரியும், வராதானா? திருப்பி இடையில புதன்கிழமை நைட்டு போடு ஃபாஸ்டிங். பைபிள் ஸ்டடி கேட்டு போயிட்டு ஒப்பு கொடுத்துட்டு அன்னைக்கு முடிஞ்சு வச்சா 3 நேரம் ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு. உன் வீட்டில் பிரச்சனை, பிசாசு, போராட்டம், சனிக்கிழமை காலில் ஒரு போடு, அவனை தலையில என்ன செய், ஆணிய அடி, சாத்தான போதும். நீ வந்து இந்த ஃபாஸ்டிங்கே எடுக்கிறதில்ல, போஜனத்தை ஜெயிக்கலாம என்ன ஆகுறது? அங்கே வயிறு குத்தப்பட்டது. அடுத்து 2 சாமுவேல் 18:14. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடை தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். நெஞ்சில குத்திட்டான். உன் நெஞ்சு குத்தப்படக்கூடாது. ஹார்ட் ரொம்ப முக்கியமானது. உனக்கு நெஞ்சில, இருதயத்தில் தோல்வி வரக்கூடாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். உன் இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னா நீ எப்படி தேவனை தரிசிப்ப? செத்துட்டி இல்ல. அப்சலோம் வந்து ராஜகுமாரன், தாவீதே சொல்றான், நான் செத்து அவன் பிழைச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நெஞ்சு குத்தப்பட்டுருச்சு, முடிஞ்சு வச்சு. இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது, வழுவி போகிற இருதயம். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். வன்கண், மதிகேடு, தூஷணம், பகை, வைராக்கியம், இதெல்லாம் எங்கிருந்து புறப்படுது? இருதயத்தில். நம்ம பேசுற பேச்சு கூட, நம்ம ஜோக்கு பேசுறோம், ஆனாலும் எங்கிருந்து வருது? அது இருதயத்தின்
நிறைவினால் வாய் பேசு. அப்ப இருதயம் நிறைஞ்சிருக்கு. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? குத்தப்பட்டுருச்சா? ஹார்ட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. ஹார்ட் ஒருத்தனுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது பிறகு அவன் ஓட்ட செய்யாது இருக்கிறது இல்லை. ஹார்ட் ஃபெயிலியர்மா, மைல்டு அட்டாக், மேசிவ் அட்டாக், முடிஞ்சுது. அதனால இருதயம் குத்தப்படக்கூடாது. இருதயத்தில் குத்துனதுனால யோவா பண்ணைக்கு செத்தான். 3 வல்லையங்களை அவன் நெஞ்சிலே குத்தினான், முடிஞ்சுதாட்டம். அவன் குதிச்ச குதி, அவன் போட்ட ஆர்ப்பாட்டம், அவன் அடிச்ச லூட்டிகள் எல்லாம் முடிஞ்சது, சப்பு நின்றுச்சு. நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்முடைய இருதயம் குத்தப்படக்கூடாது. உன்னுடைய இருதயம் குப்பையினால நிரம்பி இருக்கக்கூடாது. இருதயத்தில் தோல்வி, இருதயத்திலேயே இதை வச்சிருப்பாங்க, அந்த கசப்பை வச்சுக்கிட்டே இருக்குது. இருதயத்தில் நீங்க அதை இருந்து வெளியே கொண்டு வாங்க. இருதயம் ஒரு கேடானது, அது எவ்வளவு காரியத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். உங்களுடைய இருதயத்தில் தோல்வி இருக்கா? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? டேமேஜ் ஆயிடுச்சா? தோல்வி அடைஞ்சிருச்சா? பன்கண், தூசணம், அருவருப்புகள்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுதா? உன் இருதயம் ஸ்டெடியா இருக்கா கர்த்தருக்குள்ள? உன் இருதயம் தேற்றப்பட்டிருக்கிறதா? உன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதா? இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே உன்னை தீட்டுப்படுத்தினா உன் இருதயம் குத்தப்பட்டிருக்கு. அந்த நெஞ்சில அவன் குத்தப்பட்டான். நெஞ்சு குத்தப்பட்டதுனால அவன் செத்து போனான். அது வரைக்கும் அவன் தொங்கிட்டு தான் இருந்தாங்க. அடிச்சாங்க, சுத்தி நின்று அடிச்சாங்க. 10 சேவகர் சுத்தி நின்று அடிச்சாங்க. அவன் சாவல, தம் பிடிச்சான். அவனும் பிராக்டிஸ் பண்ணிருக்கான் இல்லையா? வாசிங்க. 10 சேவகரை அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு கொடூரம். உன் நெஞ்சுதான் மெயின். இருதயம் சரியில்லாதவனை வச்சுட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதயம் ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். அந்த இதயம் தான் நமக்கு தேவை. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து அறிகிறார். அவர் உள்ளே தான் பார்க்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் பாப்பார். இவன் எப்படி, என்ன வியூல செஞ்சான், எந்த வியூல தடுமாறினா, எந்த வியூல இதை நல்லா செஞ்சான், என்ன வியூவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை பண்ணான், என்ன வியூல இவன் பேசினான், எதை உள்ள வச்சுக்கிட்டு எதை வெளியே பேசினான், அதை அப்படியே பார்ப்பார். அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட். நம்ம நினைக்கிறோம் அவன் பின்மாறிட்டான், அவனை தூக்கி நொறுக்கிடுவார் பாரு, அட்ரஸ் இல்லாம வைக்கிறவார், அவர் அவனை தூக்கி விட்டுருவார். ஓகே, ஒரு சான்ஸ் ஓடுன்னு எல்லாரும் சொல்லுவான். என்ன அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் எப்படி தப்பு பண்ணாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அவன் ஸ்லிப் ஆனது எதுனாலங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். ஓ, இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருந்தா இவன் நெஞ்சிருப்பான், ஓடி இருப்பான் அப்படின்னு இருப்பார் ஆண்டவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு எங்கே போனார் சொல்லுங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவொடனே எங்க போனாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு. யார் அவங்க? நோவா காலத்தில் இருந்தவங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அழிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் யோசிக்கிறார், ஒருவேளை இந்த மழையை பத்தி அவனுக்கு தெரியாத, தண்ணியை பத்தி அவனுக்கு தெரியாத, அப்ப எப்படி அவனை விட்டுட்டோமே? ரைட், ஒரு சான்ஸ். எங்க இறங்கு. நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஆவிகளை தேடி எங்க போனாரு? உள்ள போய் பிரசங்கம் பண்ணி, ஏத்துக்கிறியா வா. எப்படி இருக்கும் பாருங்க. விடவே மாட்டார். அவருக்கு தெரியும் இவன் எந்த இடத்துல மிஸ் பண்ணான். அதனாலதான் நம்மள அநேகர் தடுமாறி வண்டி ஓட்டுறோம். அவனுடைய உண்மை தன்மை தெரியும். இந்த விசுவாசத்துல நிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டான், இப்படி நடந்துருச்சு, சரி ஓகே, அவனுக்கு ஒரு சான்ஸ், பை சான்ஸ், இன்னொரு சான்ஸ். இப்படித்தான் நமக்கெல்லாம் கொடுக்கிறார். ஏன்னா ஆனா நான் இப்ப நியாயம் திருத்தனா நீங்க செஞ்ச தப்புக்கு வெளியே போன்றுவோம். அவர் கரெக்டா பாக்குறார். அதனால தான் கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் கூட நீ நினைச்ச கூடாது, நியாயம் இருக்க கூடாது.
அவன் என்ன சூழ்நிலையில இருந்தாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சாமியார் வந்து ஒரு வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. ஏத்தாக்குல ஒரு விபச்சார சகோதரி வீடு. இவனுக்கு தியானமே கலைஞ்சு போயிடுச்சு. அப்படி கண்ண திறந்து பார்ப்பான். அந்த வீட்டுக்கு ஆண்கள் போவாங்க வருவாங்க, ஆளுங்க வருவாங்க போவாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரே வருத்தம், சே இந்த பொண்ணு என்ன இவ்வளவு புத்தி இல்லாம இருக்காள இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு ஒரு லிமிட்டுக்கு பிறகு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு ஒரு கல் எடுத்து வச்சுப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். கண்ணை திறந்து பார்க்கறது, யாராவது போனா இப்படி வச்சுட்டான். இப்ப 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 2 பேரும் செத்து மேல போனா ஃபர்ஸ்ட் அந்த லேடி போறா எங்க நியாய தீர்ப்புக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனா. அவளை எங்க போயிட்டா? பரலோகத்துக்கு போயிட்டா. இவனுக்கு கொதிச்சிருச்சு, என்ன இது? நான் என் கண்ணால பார்த்தேன். யாரவா செஞ்சா என் கணக்குலயே நான் கல் எடுத்து வச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். ஒரு நாளைக்கு இத்தனை பேர்த்த தவறு செஞ்சா இவ எப்படி உள்ள போவா அப்படின்ட்டு உட்காந்துருந்தான். சொல்லியிருந்தான், சரி வரட்டும் பாப்போம். இவனை போனா, இவனை வெளியே போக சொல்லிட்டாங்க. சாமியார் இவனை வெளியே போட்டாங்க. என்னன்னு கேட்டா, அப்ப அவங்க கேட்டான் அவ எப்படின்னு. அவ வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம போராட்டத்தின் மத்தியில சூழ்நிலைகள்ல இப்படி முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அழுதா. என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சே, எனக்கு விடுதலை கிடையாதா? அழுது ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டா. அதனால அவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? மன்னிப்பும் மீட்பும் கிடைச்சிருச்சு. நீ சாமியார், நீ கண்ணை மூடி தியானம் பண்ணாம கண்ணை திறந்து இவன் கதையே பார்த்து உன் மண்டைய குழப்பின பத்தியா? உனக்கு என்ன கிடையாது? சீட்டு கிடையாது, வெளியே போனாங்க. இதான் நடக்க போகுது. நீங்க யாரெல்லாம் குற்றம் சாட்டுறீங்களோ, பைபிள் அப்படித்தான் இருக்கு. வாசிங்க, என்ன வாசிப்பீங்கன்னு பார்ப்போம். வாசிங்கன்னு சொல்லணும்னு. ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நீ பிரமாணம் பேசிக்கிட்டு இருக்கவங்கள இங்க உட்கார்ந்துட்டு இருப்ப. 21:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதுமா? அவன் மன்னிப்பு கேட்டு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு எங்க போய் சேர்ந்துருவான்? அவன் போயிடுவான். நீ தான் அவன் செஞ்ச பாவத்தையே நினைச்சு, அவன் செஞ்ச தப்பையே நினைச்சு, நீ அவனை நியாயம் திருத்துக்கிட்டு கடைசியில ஒன்னைய நியாயம் திருக்கிற லெவலுக்கு நீ என்ன செய்யற? ஒன்னைய தள்ளிட்டு போயிரு. குருவும் சிஷியனும் போனாங்களாம், சொல்லிருப்பேன். குருவும் சிஷியனும் ஒரு ஆத்த கடக்கணும். ஆற கடந்து போகணும். இப்ப உள்ள போகணும். 2 பேரும் தண்ணியில இறங்க போனாங்க. அப்போ ஒரு வாலிப பொண்ணு சைட்ல நின்றுட்டு இருந்தா. அவ சொன்ன, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நானும் எங்கிட்டு போனோம். நானும் எங்க போனோம்? ஆப்போசிட் சைடு போகணும். வெள்ளம் தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு நீச்சலும் தெரியாது, ஹெல்ப் பண்ணுங்களேன்னா. குரு அவர் பரிசுத்தவான் இல்லையா, அப்படி நின்னுட்டாரு. இவன் கேட்டான், சிஷியன் என்ன நீ என்னத்தையாவது பண்ணு அப்படின்ட்டு அவர் தண்ணியில இறங்கிட்டார். இவன் பார்த்தான், டபால்னு அந்த பொண்ணை தூக்கினான். வா உன்னை அந்த கடையில கொண்டு போய் விடணும், ஓகே வான்னு சொல்லி அவளை தோல்ல தூக்கிட்டு நேர கொண்டு போய் தண்ணியை கடந்து கொண்டு போய் அவளை இறக்கி விட்டா. அவ போயிட்டா. இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. குருவும் சிஷியனும் ரொம்ப நேரம் பேசல. ரொம்ப நேரம் கழிச்சு குரு கேட்டாராம், நீ எப்படி வாலிப பொண்ண தொட்டு தூக்கி நீங்க கொண்டு இறக்குவ? நீ எனக்கு எப்படி நீ சிஷியன் அப்படின்னாராம். அப்ப இவன் சொன்னானா, குருவே நான் அவளை கரையில இறக்கி விட்டாடுன்னு சொல்லிட்டீங்க, நீங்க தூக்குவீங்கன்னு பாக்க நீங்க தூக்கல அவளை, நான் தூக்கி கொண்டு போய் எங்க விட்டேன்? தூக்கிட்டு வந்தது உண்மை, ஆனா அவளை எங்க இறக்கி விட்டுட்டேன்? கரையில இறக்கி விட்டான். அவ வீட்டுக்கு போயிட்டா. நீங்க தான் இப்ப அவளை மனசுல தூக்கிக்கிட்டே வரீங்க. தூக்கிட்டான் தூக்கிட்டான் தூக்கிட்டான், நீ தூக்கிட்டே வர இப்ப அவளை. அதே மாதிரிதான் என்னைக்கோ செஞ்ச தப்பா அவன் மன்னிப்பு கேட்டு போயிட்டான், அவ மன்னிப்பு கேட்டு போயிட்டா. நீங்க தான் இன்னைக்கு என்னைக்கோ நடந்த குற்றத்தை எல்லாம் தூக்கி என்ன செஞ்சிருக்கீங்க? வச்சுக்கிட்டு நெஞ்சில வச்சுக்கிட்டு வாரீங்க. நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு, உள்ள இருக்கு, கொதிக்கும். இருக்கா? உங்க இருதயம் தீட்டுப்படக்கூடாது. உங்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. நெஞ்சு குத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அது மரணத்துக்கு எதுவானது. அப்சலோம் பாருங்க, நெஞ்சு குத்தப்பட்ட, அது வரைக்கும் ராஜகுமாரன் ராஜா. இப்போ குத்தப்பட்டவனே ராஜாவும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, கொண்டுட்டாங்க. உன்னுடைய நெஞ்சு இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. உன்னுடைய இருதயம் அடிமைப்பட விடக்கூடாது. இருதயத்தை நல்ல விசேஷத்தினால் நிரப்புங்க. வாசிங்க, மத்தேயுல வாசிங்க. இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தீட்டுப்படுத்தும். அதை வாசிச்சுட்டு சங்கீதத்துக்கு போங்க.
மார்க் 7:21. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இது ஒரு சிலருடைய இருதயம் குத்தப்பட்டவர்கள். ஆனா இருதயத்துல குத்தப்படாம ஒருத்தங்க ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க இருதயத்தை. எப்படி? சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷத்தினால் பொங்குறது. யாரை பத்தியும் ராங் மெசேஜே உள்ள கிடையாது. விபச்சாரம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, மதிகேடு கிடையாது, குரோதம் கிடையாது, தூஷணம் கிடையாது, பெருமை கிடையாது, எந்த குப்பையும் அங்க கிடையாது. அங்க ஃபுல்லா எப்படி இருக்கு? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது. என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஒன்னு இருதயத்தை நல்ல விசேஷத்தினால் நிரப்பு, நல்ல கதைகளால் நிரப்புங்க, நல்ல ஒரு தெய்வீகமா வசனத்தினால் நிரப்புங்க. அப்போ உன் இருதயத்துக்குள்ள இருந்து நீ பேச ஆரம்பிச்சோடனே எது புறப்படும்? இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீ உனக்கு இருதயம் ஃபுல்லா வசனத்தினால நிரப்பி வச்சிருந்த, பைபிள் சம்பவங்களா நிரப்பி வச்சிருந்த, நீதி போதனைகளா நிரப்பி வச்சிருக்கிற, பரிசுத்தவான்களை குறித்து நிரப்பி வச்சிருக்கிறேன்னா அந்தந்த இன்சிடென்ட்டுக்கு ஏத்த மாதிரி உன் வாய்க்குள்ள இருந்து இருதயத்திலிருந்து எது புறப்பட்டு வாய் வழியா வரும்? பரிசுத்தத்தை பத்தி வரும், விசுவாசத்தை பத்தி வரும், நல்ல ஒரு அனுபவங்கள் வரும். உள்ள குப்பை இருந்துச்சுன்னா அகப்பை பானையில இருக்கிறதா எதுல வரும்? அகப்பையில வரும். நெஞ்சு குத்தப்படக்கூடாது. யோபு 40:24. மூக்கு குத்தப்படுதல். மூக்குனா மூக்குத்தி போடுறதுக்கு இல்ல, மூக்குனாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? மூக்கு குத்த முடியும். ஒரு சிலருக்கு மாடு எல்லாம் கண்ட்ரோல் பண்றது எதை வச்சு நாங்க? குதிரைக்கு கடிவாளம், மாட்டுக்கு என்னது? மூக்குனாங்கயிறு. அந்த கயிறு இழுத்த உடனே இந்த மூக்குக்குள்ள இருக்கிற இந்த கயிறு ஒண்ணு குத்தி வச்சிருப்பான் பாருங்க, அது ஒரு சுண்டும். அதை பிடிச்சு இழுத்துட்டேன்னா நின்றும். அதுக்கு பிறகு அதுக்கு எங்க நாசியில ஏறிடும். என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி, என்ன தகராறு பண்ணாலும் சரி, அந்த கயிறை பிடிச்சிட்டீங்க நின்றும். காரணம் அதுக்கு அங்கதான் அதை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். எத? மூக்குல. இங்க மூக்குக்கு குத்தப்பட்டது மாடு அல்ல. அவர் கேட்கறது பிகமோத்துக்கு மூக்கு குத்திருவியா கேக்குற? பிகமோத் தானே? பிகமோத் அதாவது இந்த டைனோசர் மாதிரி, டிராகன் மாதிரி ஒரு மிருகம், அதுக்கு மூக்கு குத்திருவியா? நீ காண்டா மிருகம் இல்லையா, உன்னுடைய மூக்கு குத்தப்படக்கூடாது. இது எதை காண்பிக்கிறது? ஸ்மெல்ல ஜெயிக்கணும். ஸ்மெல். ஒரு சிலருக்கு பெர்ஃபியூம்ஸ் அடிக்கணும், வாசனை திரவியம். ஒரு சிலருக்கு சாப்பாடு அந்த ஸ்மெல் அடிக்கணும். இல்லைன்னா இது என்ன சாப்பாடு அப்படிமா ஸ்மெல்ல கூட ஜெயிக்கும். ஒரு சிலருக்கு அந்த பூ ஸ்மெல் அடிக்கணும், அது ஒரு போதை, அது ஒரு ஆவி, ஈவில் ஸ்பிரிட். பிசாசு உள்ள வர்றது. ஒரு இப்ப பூஜை பண்றாங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? அந்த பூ ஸ்மெல். நான் ஒரு இடத்துல விசுவாசியா இருந்தேன் இல்லையா, விசுவாசியா இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிசாசு பிடிச்ச ஆளுக்குள்ள இருந்து பிசாசு துரத்துறாங்க. கும்பல நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம். அப்போ ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டு வந்துட்டாங்க. அந்த புதிய ஆத்மா நகை போட்டு பூவெல்லாம் போட்டிருக்காங்க, பூவெல்லாம் வச்சிருக்காங்க, வர்றாங்க, எதேச்சியா வர்றாங்க. அவங்க இந்த விசுவாசி அவங்கள எதேச்சியா சர்ச்சுக்கு சுவிசேஷம் சொல்லி எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு அந்த புதிய ஆத்மாவை கூட்டு வந்துட்டாங்க. இங்க பார்த்தா ஃபுல் வார் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம், பிசாசுக்கும் எங்களுக்கும். ஃபுல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சு முட்டிக்கிட்டு இருக்கோம். நான் அப்போ யூத்து முட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆவி நான் போறேன்னு இருந்த போது யார் வந்துட்டா? இந்த விசுவாசியும் அந்த புதிய ஆத்மா வந்துட்டாங்க. வந்தவொடனே அது சொல்லிச்சு, இப்ப என்ன நான் போகத்தானே செய்யணும், போவதுக்கு இடம் இல்லாதவங்க தான் கஷ்டப்பட்டேன், இப்ப எனக்கு யார் வந்துட்டா? ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. உடனே எல்லாரும் முழிக்காங்க, யாரா கிடைச்சிட்டாங்க? அது சொல்லுது, இந்தா பூ வச்சுட்டு வந்திருக்கால, நான் உள்ள போயிடுறேன். அவ்வளவுதான். அந்த புதிய ஆத்மாவுக்கு வேர்த்து ஊத்திருச்சு, ஓடியே பிடிச்சி சிஸ்டர்ஸ் ரூம்ல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அது சிஸ்டர்ஸ் ரூம்ல ஒளிச்சு வச்சா ஆவி போகாதா? ஆவி அது சொல்லுது, எனக்கு ஒரு இடம் வேணும், இந்தா பூ வச்சுட்டு வந்திருக்கல, நான் போயிடுறேன். அப்ப அந்த ஸ்மெல்லுக்குள்ள எந்த ஆவி இருக்கு? மோகினி ஸ்பிரிட் இருக்கு, இச்சையின் ஆவி அதுக்குள்ள இருக்கு.
அதுதான் நம்ம பென்டிகாஸ்ட்ல கால் எடுத்து வச்ச உடனே இந்த பூவையும் பொட்டையும் சாதாரண கிறிஸ்தவங்களே எடுத்துருவாங்க. அதுவும் பென்டிகாஸ்ட்ல சுத்தமா எடுத்துறது. மூக்கு குத்தப்படக்கூடாது. மூக்கு குத்திருச்சுன்னா போச்சு, நீ அடிமை, ஸ்மெல்லுக்கு அடிமை. சாப்பாட்டு ஸ்மெல்லோ வாசனை திரவியங்களோ எதுக்கோ நீ ஒண்ணுக்கு என்ன செஞ்சிருவ, அடிமை. ஒரு சிலர்லாம் பாருங்க என்ன மாதிரி சென்ட் அடிச்சுட்டு வராங்க, நமக்கே பக்குங்க. உடனே நீங்க சொல்லுங்க உன்னத பாட்டில் அப்படித்தான் போட்டு போனாங்க, வாசனை வீசிக்கொண்டு வருகிற இவர் யார் அப்படின்னு இருக்கு. அவர் நமக்காக வந்தாரு. நீங்க உங்களுக்குள்ள இந்த ஸ்மெல் மூக்கு குத்தப்பட்டிருக்கா, அது எதை காண்பிக்கிறது? அந்த உலகத்தில் இருக்கிறதான ஆடம்பரங்கள், வாசனை திரவியங்கள், இதுகளுக்கெல்லாம் நீ அடிமையா இருக்கக்கூடாது. ஜெயிச்சிடணும். இயேசுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. சுத்தமா அந்த பிகமோத்தை போய் மூக்கு குத்த முடியுமா? போவான மாடை பிடிச்சிருவ, மாகடுக்கும் மூக்கு குத்திடுவ, பிகமோத்துக்கு குத்திருவியா? டைனோசருக்கு போய் குத்திருவியா? நீ காண்டாம இருக்கும். நீ சும்மா அந்த சாதாரண ஸ்மெல்லு, சாப்பாட்டு ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல். ஒரு சிலருக்கு பாருங்க, நான் சொல்லியிருக்கேன்ல சென்னையில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர் இவளுக்கு பெட்ரோல் ஸ்மெல்லு தான் பிடிக்கும். அவங்க அப்பா வண்டியை நிப்பாட்டின உடனே, அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போன உடனே இது ஓடி போய் அந்த வண்டியை டூ வீலரை பெட்ரோல் டேங்கை திறந்து கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வருது. கேஸ் எது பிடிக்கும் அதுக்கு? சில பிள்ளைங்க இந்த மண்ணு திங்குது இல்ல, பெரிய ஆளுங்களே திங்கிறாங்களே. பேப்பர் திங்கிற கேஸ் இருக்கு, ஸ்லேட்டு குச்சி திங்கிறது கேஸ் இருக்கு, சாக் பீஸ் திங்கிற கேஸ் இருக்கு, சுண்ணாம்பு திங்கிற கேஸ் இருக்கு, களிமண் திங்கிற கேஸ் இருக்கு. எப்படி எந்த தின்றுவான்? நீங்க பேப்பர்ல எல்லாம் படிப்பீங்களே, இரும்பு துண்டை முழுங்கிடுவான், பிளேடை தின்றுவான், திங்கிறான்ல. அவனை ஆபரேஷன் பண்ணி பார்த்தா குடலுக்குள்ள இவ்வளவு கத்தி இருந்துச்சு, இவ்வளவு பிளேடு இருந்துச்சு, இவ்வளவு இந்த குண்டு இருந்துச்சுமா. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு பெட்ரோல் ஸ்மெல். அது அதுக்கு ஒரு ஆவியை பாவியை தெரியல. அது வந்த உடனே பெட்ரோல் ஸ்மெல். கொஞ்ச நேரம் திறந்து அதை எழுத்துட்டா இந்த பொடி போட்ட மாதிரி. ஒரு சிலருக்கு அந்த பொடி போட்டணும். அது எப்படித்தான் மூக்கில் ஏத்துறானே தெரியல பிசாசு. அப்படியே தடுமாறான் பாருங்க. ஏத்திட்டு அது உள்ள போய் ஏறி நமக்கு பக்கத்தில் நின்னாலே நமக்கு ஏறிடுது. அவன் போட்டுக்கு அடிச்சுட்டு அது பிறகு தெளிவாயிடுவான். அது உள்ள போய் ஏதோ அவனை என்ன செய்யுது அந்த ஸ்மெல்லு. ஒரு சிலர் வாயில பொடியை வச்சுக்கிறான். இந்த மூக்கு பொடியை தூக்கி ஆயில வச்சு அமைக்கிறான். இருக்கா இந்த ஸ்மெல் எல்லாம்? இருக்கா? மூக்கு கயிறு போட்டான், குத்திட்டான்னு அர்த்தம். மூக்கு குத்திட்டான் பிசாசு. ஓட்ட போட்டாலே அடிமை, மூக்குத்தி போட்டாலே அடிமை தானே. அது ஒரு அடிமைத்தனம். அடுத்ததாக சங்கீதம் 22:16 கைகள் கால்கள் குத்தப்படுதல். குத்தப்படுதல் அடிமைத்தனம். அதைத்தான் நம்ம பேசிட்டு வரோம். வாசி. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஏசு அடிமையின் ரூபம் எடுத்து வந்த பொழுது அவர் கை கால்கள் குத்தப்பட்டார், செயலற்று போயிட்டார். அவருடைய கரம் பலத்த கரம், பராக்கிரமம் செய்யும் கரம். ஆனா இங்க சிலுவையில் நெஞ்சாச்சு, குத்தப்பட்டு விட்டார். உன் கை கால் குத்தப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? நீ அடிமைத்தனம். அடிக்கக்கூடாது, பலார்னு கை நீண்டுரும். அங்கிட்டு இங்கிட்டு சுத்தக்கூடாதுன்னு நினைப்ப, கரெக்டா அந்த நேரத்தில் எந்திரிச்சிடுவான், போயிடுவான். அப்போ உன் கை கால்கள்ல உனக்கு ஜெயம் இல்லை. கை கால்கள் குத்தப்பட்டவர்கள். ஒரு சிலருக்கு பாருங்க ஒண்ணுமே இருக்காது, சுத்திட்டே இருப்பான். அது பிசாசின் ஸ்பிரிட். அது பழக்கம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. கால்கள்ல ஜெயம் கிடையாது. சில வேளை நம்ம விசுவாசிகள் கூட இப்படி ஆவி இருக்கு. அவங்க தியேட்டருக்கு போக மாட்டாங்க, விசுவாசி விடா சுத்துவான். அது விசிட்டிங் பண்றதுக்கு தான் ஊழியக்காரங்க இருக்காங்க. நீ என்னத பண்ற? நீ பார்ட் டைம் ஒர்க்கர் ஆயிட்டியா? அப்படி போய் அங்க போய் ஜெபிச்ச என்ன விடுதலை வாங்கி கொடுத்துட்ட? வீடு விடாது சுத்துறது. அப்படி இருக்கு வசனம். வாசிங்க தீமோத்தேயுல. வீடு விடாய் சுத்த பழகுவார்கள். உபவாசம் போட்டுட்டு அடிக்கிறது, முரட்டத்தோடைய கைகளால் குத்துகிறது. உபவாசம் போடுற அன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அன்னைக்கு பாவம் செஞ்சு உலக பிரகாரமா மாம்சீகமா ஜீவிச்சீங்கன்னா அன்னைக்கு அந்த உபவாசம் வீண். வாசிங்க.
1 தீமோத்தேயு 5:13. அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். வீட்டுல உள்ள வேலையை செய்யறது இல்ல, சோம்பல். ஆனா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து கதை அடிக்கிறது. அந்த வீடு, இந்த வீடு, அந்த விசுவாசி வீடு, நான் இங்க வந்தேன் அங்க வந்தேன், அப்படிலாம் நீங்க சுத்தக்கூடாது. வீடு வீடாய் சுத்துற பழக்கம் உனக்கு கேட உண்டாக்கும். நல்லது கெட்டதுக்கு போங்க. வியாதிப்பட்டிருக்காங்க, பிரச்சனை இருக்காங்கன்னா போங்க. உன் கை கால்கள் குத்தப்பட்டிருக்க கூடாது, நீ அடிமை. கையில ஒரு ஜெயம் வேணும், கையில ஒரு ஜெயம் வேணும். அதனாலதான் புருஷர்கள் ஜெபிக்கும் பொழுது குத்தப்பட்ட கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். அப்படி இருக்கா? அப்படியா இருக்கு? என்ன சொல்லிருக்கு? பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிங்க. 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் கைகளை உயர்த்துகிறேன்னு சொல்றார். மோசேயா, சாமுவேலா? என் கைகளை விரிக்கிறேன் என்ற ஒண்ணுமே கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. 1 சாமுவேல் 12:3. நான் ஏதாவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துட்றேன். யாருடைய கழுதையாவது எடுத்தேனா நான் சொல்ற எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். நான் ஒன்றும் செய்யலை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை, லஞ்சம் வாங்கலை, அநியாயம் செய்யலை, ஒன்றும். நான் அநியாயம் அடுத்தவன் பொருளை எடுக்கலை. கை குத்தப்பட்டவன் தான் தோல்வி விட்டுரும். கிஃப்ட்னு கூட நீங்க வாங்கக்கூடாது. கையில ஜெயம் இருக்கணும். லஞ்சம் வாங்குறது ஒண்ணுதான், கிஃப்ட் வாங்குறது ஒண்ணுதான், இல்லையா? லஞ்சத்துக்கு இன்னொரு பேர் என்னது? லோன்னாலும் கடன் தான், டெபிட்னாலும் கடன் தான். அப்படித்தானே? சரிதானே? ரெண்டும் கடன் தான். இது அது அண்ணன், அது தம்பி, அவ்வளவுதான். லஞ்சம், கிஃப்ட். நமக்கு இந்த லைன்ல இந்த நாட்கள்ல உங்களோட கை சுத்தமா இருக்கணும். உன் கை சுத்தம். உன் கைகள் ரத்தம் சிந்த கைகளா இருக்கக்கூடாது. அப்ப நீ எவ்வளவு ஜெபமானாலும் ஜெபம் கேட்காது. ஏசாயா 1. ஆண்டவர் தாவீது ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ரத்தம் சிந்தினவன், உன் கைகளினால் ரத்தம் சிந்தினாய், நீ ஆலயம் கட்டக்கூடாது. வாசிங்க ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தம் இருக்கு கையில, அடிக்கிற கைகள், லஞ்சம் வாங்குற கைகள், இப்படிப்பட்ட கைகள் குத்தப்பட்ட கைகள். இது அடிமைத்தனம். கைகள் அவனுக்கு என்ன இல்ல? ஜெயம் இல்ல. 1. கால்கள் தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். அது பாருங்க, ஒரு சிலருக்கு பவனினா நடக்கவே முடியாது. ஆனா ஏதாவது ஒரு மேட்ரு சொந்தக்காரன் அது இதுனா போதும், அது ஓட்டுக்கு போகும். அப்ப மட்டும் எப்படி அந்த பலன் வருது? அது ஸ்பிரிட் நினைக்கிறேன். பரிசுத்தம்னா அந்த ஸ்பிரிட் வரமாட்டேக்கு. ஊழியம்னா மற்ற நேரத்துக்கு என்ன செய்யுது? புறப்பட்டு போயிருது. அது தேவன் பாப்பார் இல்லையா? உன் கால்கள் குத்தப்பட்ட கால்கள், அடிமைத்தனத்தின் கால்களா இருக்கக்கூடாது, நீதியின் கால்களா இருக்கணும். உன் கால்கள் நிமிர்ந்த கால்களா இருக்கணும், கத்தர்காய் நிக்கிற கால்களா இருக்கணும். உன் கால்களை ஒடிக்க விடக்கூடாது. பிசாசு ஒடிக்கிறதுக்கு, குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவர் நமக்காக குத்தப்பட்டு விட்டார், நீங்க குத்தப்பட வேண்டாம். இயேசுவின் கால்களை ஒடிக்க வந்தாங்க, அப்படித்தானே? கைகளையும் கால்களையும் ஒடிக்க வந்தாங்க, விடல. அதுக்குள்ள மறிச்சிட்டார். உன் கை கால்களை ஒடிக்க விடக்கூடாது, உன் கால்கள் குத்தப்படக்கூடாது. அது வாட்டுக்கு சுத்துறது, கண்ட்ரோல்லெஸ். அடுத்ததாக யோவான் 19:34. விலாவில் குத்தப்பட்டார். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விலாவில் குத்தப்படுதல், இது எதை காண்பிக்கிறார்? விலா எலும்புல தான் யார் உருவாக்கப்பட்டது? விலா எலும்புல தான் யாரு? ஏவாள் உருவாக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டின்படி சபை, அப்படித்தானே? இல்லாவிட்டா மனவாட்டி. உன்னுடைய அந்த மனவாட்டி தன்மை குத்தப்படக்கூடாது.
அது கெட்டு போயிடக்கூடாது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜீவியம், வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற ஜீவியம் நஷ்டப்படக்கூடாது. விழாவில் குத்தப்படுதல் பல காரணங்கள் இருக்கு, பல விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு, சபை அடிமையா போகக்கூடாது. சபையில் உள்ள விசுவாசிகள் உலகத்துக்கு அடிமைகளாக போகக்கூடாது. விழா எலும்பு மணவாட்டி, அந்த மணவாட்டி ஜீவியம் கரைபடக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. அந்த பிரதிஷ்டை நஷ்டப்படக்கூடாது. மணவாட்டி பிரதிஷ்டை உள்ளவள். அந்த விழா எலும்பு குத்தப்படக்கூடாது. கடைசியான ஒரு அர்த்தம், விழா எலும்புல மணவாட்டி வருவாள். உபதேசத்துல நீ இந்த உபதேசத்துக்கு வந்த பின்பு இந்த உபதேசத்தை தாண்டி வேற ஒரு உபதேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. பவுல் அழகாக சொல்கிறார் கலாத்தியர்ல, நானே இன்னொரு பிரசங்கம் பண்ண கூட நீ ஏத்துக்கூடாதுங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க, கலாத்தியர்ல வாசிங்க. நான் இல்லப்பா, வேற ஒரு தூதனே வந்துட்டான் பரத்துல இருந்து இயேசு மரிச்சது சரியல்ல அப்படின்னு சொன்னா கூட போடா சாத்தானேன்னு தான் சொல்லணும். 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது அப்படின்னா அது கரெக்டான வார்த்தை. எப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது அப்படின்னா, ஒருவேளை நானே பின்மாறி போய் திருப்பி அப்படி இல்லைங்க இப்படித்தாங்க, நான் அந்த சபையில இருந்ததுனால அப்படி சொன்னேன், இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா கூட நீ நினைச்சாத. அவன் எவ்வளவு பாயிண்ட் பண்ணி பேசுறாரு. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். நானே பின்மாறி போய் இந்த சபை சரியில்லைன்னு சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். எப்படி இருக்கும் பாருங்க. அதான் நம்முடைய சபை உபதேசங்கிறது. நானே திரும்பி வேற பிரசங்கம் பண்ணா கூட வெளியே போயான்னு சொல்லும். அதான் உபதேசம். அந்த உபதேசம் குத்தப்படக்கூடாது. தெய்வீக சுகத்தின் உபதேசம் குத்தப்படக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போஸ்தல உபதேசம் டேமேஜ் ஆக இடம் கொடுக்க கூடாது. அப்போஸ்தல உபதேசத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த உபதேசத்துக்கு தான் இந்த சபையில ஜனங்கள் நிக்கிறாங்க. இல்லைன்னா எல்லா சபைக்கும் போலாம்ல. உபதேசம்ங்கிறதுல தான் நம்ம வண்டி என்ன செய்யுது, பிரேக் அடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம சபையினுடைய உபதேசம் என்ன? அப்போஸ்தல உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம், ஒப்புரவாகுதலின் உபதேசம். இந்த உபதேசத்துல நீ நிக்கணும். இந்த உபதேசத்தை குத்துறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது இங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, மற்ற சபைகள்லையும் இப்படித்தான் இருக்கு, நல்லதான் இருக்கு, இதை விட நல்லதா இருக்கு. ஒரு கடைக்காரன் என் கடையில் நல்ல பொருள் இல்லைங்க, பக்கத்து கடையில் போய் வாங்குன்னு எவனா சொல்லுவானா? நீ உபதேசம், உன்னுடைய உபதேசத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும். விழாவில் குத்தப்பட்டார், அது மணவாட்டி குத்தப்பட்ட அனுபவம், தோல்வியுற்ற அனுபவம். நமக்கு அந்த அனுபவம் வரக்கூடாது. உபதேசத்தை நீங்க விட்டே கொடுத்துடக்கூடாது. இந்த உபதேசத்துக்காக எத்தனை விசுவாசிகள் செத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க செத்துருக்காங்க தெரியுமா? இந்த உபதேசத்துக்காக தருத்தராய் மாற்றப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? இந்த உபதேசத்து நிமித்தம் தருத்தரா சொத்தெல்லாம் புடுங்கி ரோட்ல விட்டுருக்காங்க. இந்த உபதேசத்து நிமித்தம் அவங்க உலகத்து பிரகாரமா எதிர்த்து நின்று போராடி இருந்தாங்கன்னா ஒரே நாள்ல எல்லாம் கிடைச்சிருக்கும். இந்த உபதேசம், விட்டுக் கொடுக்கிற உபதேசம், சகிக்கிற உபதேசம், மன்னிக்கிற உபதேசம், நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிற உபதேசம் அப்படியே விட்டவங்க இருக்காங்க. இந்த உபதேச நிமித்தம் தான் எத்தனையோ ஒரு ஜீவனை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலவரம் என்ன? உன்னுடைய விழா குத்தப்படலாமா? உபதேசத்தின்படி உள்ள ஜீவியத்தில் குத்துதல், அந்த வேதனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உபதேசத்துல நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும் உபதேசத்துல. இல்ல ஓடி போயிருங்க அப்படின்னதுக்கு நெகமையா சொன்னா, என்னை போன்றவன் ஓடி போவானா? ஓடுவானா? என்னைய போலவன் எவ்வளவு கரெக்டா சொல்றான். ஓடி போயிருனா மறுதலிக்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் எப்படிதான் இருப்பேன்? அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கு. அப்படி சொல்ல முடியுமா? ஆனா பாருங்க, நேத்து வந்தவங்க எல்லாம் உபதேசத்தில் நிக்கிறாங்க. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும். அவன் நேத்து வந்தான், அவனுக்கு உபதேசம் அந்த கேட்ச் கரெக்டா பிடிக்கிறான். அந்த பந்தை என்ன செய்யறான்? கேட்ச் பிடிச்சிடறான், நச்சுன்னு பிடிச்சிடறான். இது 40 வருஷ கேஸ் எல்லாம் பந்தை பிடிக்க முடியாம கையை விட்டு ஸ்லிப் ஆகி விழுந்து. உன் விழா குத்தப்படக்கூடாது. விழா குத்தப்பட்டதுன்னு சொன்னா உன்னுடைய மனவாட்டி ஜீவியம் கரைப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஜீவியத்தில் நீ நஷ்டமடைகிறாய்.
இந்த பலூனுக்கு முள்ளு குத்திட்டா என்ன ஆகும்? டயர்ல ஆணி குத்திட்டா என்ன ஆகும்? பஞ்சர் ஆயிரும், இல்ல காத்து போயிடும். அதுபோல உன்னுடைய ஜீவித்துல விழாவில் குத்தப்பட்டா முடிஞ்சது. விழாவில் குத்தப்பட்டதுனால இயேசுக்கு உள்ள இருந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த எதுவும் போயிடுச்சு? சொல்லுங்க. விழாவில் குத்தின போது என்ன பரவிட்டு வந்துச்சு? வாசிங்க. உடனே ரத்தமும் தண்ணீரும் ரத்தம். அடுத்து என்ன வந்துச்சு? முடிஞ்சிச்சு, ஃபைனல். ரத்தம் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வந்துருச்சு? தண்ணீர் வந்துருச்சு. இதுக்கு பிறகு ஜீவன் கிடையாது. உன்னுடைய மனவாட்டி ஜீவியம் அவுட்டு, கதை முடிஞ்சு போன கேஸ். ட்ரம்பட் அடிச்சாலும் உனக்கு காது கேட்காது, எடுக்காது. நீ விழாவில் குத்தப்பட்டவளாக இருக்கக்கூடாது. உபதேச ஜீவியத்தில் உனக்கு நிக்கணும். நீ கேட்கணும், ஆண்டவரே இந்த உபதேசம் ரொம்ப டஃபா இருக்க சுவாமி, இது எப்படியாவது நிக்கிறதுக்கு எனக்கு செய்யுங்க, பலன் தாங்க. IAS எக்ஸாம் வந்து பயங்கர டஃப்புங்க, ஆனா விட மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர்லாம் கலெக்டர் ஆகிட்டு தான் நான் எங்க வருவேன். ஒரு பையன் போயிருக்கான் மதுரையில இருந்து, நான் ஏதாவது ஒரு போஸ்டிங் அடுத்த பிறகு தான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா நியூ இயர் வரமாட்டேன், கிறிஸ்துமஸ் வேண்டாம், நான் அங்கேயே சர்ச்சில் பார்த்துக்கிறேன். நான் ஏதாவது போஸ்டிங் ஆன பிறகு தான் எங்க வருவேன். நமக்கு கடை இருக்குடா, பெரிய பிசினஸ் இருக்குடா, இங்க வாடா. கடையும் வேண்டாம், பிசினஸ் வேணாம், போ. அதே போல நீ உபதேசத்துக்கு என்ன செய்யணும்? நிக்கணும். பிசாசு உங்களை வந்து உபதேசத்தை தீட்டுப்படுத்துறதுக்காக நிற்பான். விழாவில் குத்தப்பட்டார், அவரு ரத்தம் போனாலும் சரி, தண்ணீர் போனாலும் சரி, முடிஞ்சிச்சு ஓட்டம். நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய உபதேசத்தில் நம்ம நிக்கணும். உபதேசம் தான் நம்முடைய முதுகெலும்பு. ஸ்பைனல் கார்டு இல்லாம உன்னால என்ன ஆகும்? நம்ம உபதேசத்தில் நிக்கலன்னா நம்ம என்ன போய் நிற்போம்? நீ உனக்கு அறிந்த சத்தியத்தில் நீ உண்மையா இருந்தாயான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கடைசியாக ஒரு சிலர் தங்களையே குத்திக் கொள்ளுகிறார்கள். முழு சரீரமும் அடிமைத்தனம், முழு சரீரமும் அடி. நம்ம வந்து மற்றவங்க உபதேசத்தோட மற்ற சபையாரோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எல்லாரோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தங்களை டோட்டலாவே க்ளோஸ். நான் முதல்ல சொன்னது செவியின் அடிமைத்தனம், இரண்டாவது வயிற்றில் பாதிப்பு, மூன்றாவது நெஞ்சில் அடிமைத்தனம், இருதயம், நாலாவது மூக்கில், ஐந்தாவது கைகால், ஆறாவது விலா, ஏழாவது உங்களையே குத்திக் கொள்றது. அது முடிஞ்சு போச்சு. விசுவாசத்தை விட்டு, அங்க சொல்லியிருக்க அந்த வார்த்தை, விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே. அப்போ இது எதை காண்பிக்கிறதுனா முழுவதுமே அடிமைத்தனம். உன்னுடைய கண் மாத்திரம் தோல்வி அல்ல, கால் மாத்திரம் தோல்வி அல்ல. ஒரு சிலர் வந்து போராடிட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த பார்வை மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா போதும்பாங்க. ஒரு சிலர் எனக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் என்னது டஃப்மா. ஒரு சிலர் கேட்டா எல்லாமே டஃப் தான்மா, அது படிப்பு மண்டையில ஏறலன்னு அர்த்தம். இது இந்த கேஸ் அப்படிதான். தங்களை தாங்களே உருவ டோட்டல் ஃபெயிலியர். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க முழுவதும் அடிமையா இருந்தா நீங்க என்ன பிரயோஜனம்? முழுவதும் பாவத்துக்கு அடிமையா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒண்ணுன்னா ஹெல்ப் பண்ணலாம். டோட்டலாவே உனக்கு கண்ணிலையும் ஜெயம் இல்லை, சிந்தையிலையும் ஜெயம் இல்லை, பேச்சிலையும் ஜெயம் இல்லை, சாப்பாட்டுலையும் ஜெயம் இல்லை, ட்ரெஸ்லையும் ஜெயம் இல்லை, உபதேசத்திலையும் பிடிப்பு இல்லை. அப்ப நீ சர்ச்சில் என்ன அது? நம்முடைய ஜீவியை நஷ்டப்படுத்துறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறோமா? இது ஒரு புது சப்ஜெக்ட் நினைக்கிறேன். எனக்கு புதுசு, உங்களுக்கு புதுசா பழசான்னு தெரியல. எல்லாரும் கொஞ்ச நேரம். காது குத்தப்பட்டவன் அவன் அடிமை. உன் காது ஜெயிக்கணும். உன்னுடைய காதுல நீ கண்ட சத்தத்தை கேட்டனா எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. குதிரையாக இருந்தால், நீ போர்க்குதிரையாக இருந்தால் எக்கால சத்தம் உனக்கு கேட்கும். நீ போர்க்குதிரையாக இருந்தால் தூரத்திலேயே அந்த சேனையின் சத்தம் உனக்கு மோப்பம் கிடைக்கும். எக்கால சத்தத்தை கேட்கிறோம், ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்பதும். அன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு இது போட்டாங்க. அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டா ஏதோ ஒரு சவுண்ட் சொல்றாங்க. அந்த சத்தம் வவ்வாலுக்கு கேட்குமா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், உடனே எழுதி வச்சுக்கிட்டேன் உஷாரா. அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து உலகத்திலேயே
உடனே கேட்கக்கூடிய சக்தி உள்ளது யாருதான்? வௌவாலுக்கு கேக்குதான், அல்ட்ராசோனிக் சவுண்ட். அதுபோல நீ இந்த சபையில சரியான ஆளா இருந்தா உனக்கு கரெக்டா எது கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும், வேற சத்தம் கேட்காது. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, என் காது குத்தப்பட்டவனாக நான் இருக்கிறேனே, கண்ட கதைகளையும் கேட்டு என் காதுல அருவருப்பா இருக்கிறதே சுவாமி, என் இருதயம் தீட்டுப்பட்டு போய் கிடக்கிறதே கர்த்தாவே, என் கால்களை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகிறேனே கர்த்தாவே, என் மூக்கு குத்தப்பட்டவனாக, என் இருதயம் குத்தப்பட்டவளாக, விலா குத்தப்பட்டவளாக, என்னையே உருவ குத்திக் கொள்ளக்கூடியவனா நான் இருக்கிறேனே சுவாமி. ஓ, குத்தப்பட்டவன் அடிமை அல்லவோ, குத்தப்பட்டவன் தோற்று போனவன் அல்லவோ, குத்தப்பட்டவன் விழுந்து போனவன் அல்லவோ. ஆண்டவரே, நான் விழுந்து போனவனாக அடிமையாக இந்த சபையில் இருக்க விரும்பவில்லை. என் சரீரத்தை, என் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. குறைகளை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம்.